விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சியினை இப்பொழுது பார்க்கலாம். மற்றபடி இதில் வேற எந்த அரசியல் முக்கியத்துவமும் இல்லை. காவிரி பிரச்சினை தொடர்பாக ஆராய்வதற்கு ஒரு வல்லுநர் குழு நியமிக்கப்பட்டு அந்த வல்லுநர் குழு அளித்திருக்கிற அறிக்கை தமிழகத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது. குறிப்பாக கர்நாடக மாநிலத்தில் மாண்டியா மாவட்டத்தில் தான் அதிகம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பதிவு செய்திருப்பதன் மூலம் கர்நாடகம்தான் காவிரி தண்ணீர் இல்லாமல் கடுமையான பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுவதாகவும், தமிழகத்தில் அப்படி ஒரு நிலை இல்லை, எனவே இங்கு காவிரி நீருக்கான தேவை எதுவும் இல்லை என்பதை போன்ற ஒரு தோற்றத்தையும் அது உருவாக்கி இருக்கிறது. தமிழகத்தில் நிகழ்கிற குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் நடக்கிற சாவுகளை, தற்கொலைகளை காவிரி நீர் பிரச்சினைக்கானதாக இல்லை, அது குடும்ப பிரச்சினைக்கானது என்று தமிழக அரசு கடந்த காலங்களில் தொடர்ந்து மூடி மறைத்ததன் விளைவாக இந்த அறிக்கை இன்றைக்கு உருவாகியிருக்கிறது. மேலும் தமிழகத்தில் எந்த அளவுக்கு குடிநீர் பிரச்சினை உருவாகியிருக்கிறது, நிலத்தடி நீர்மட்டம் 250 அடிக்கும் கீழே டெல்டா மாவட்டத்தில் போயிருக்கிறது என்பதையெல்லாம் முன்னிறுத்தாமல் 2 மாநிலங்களுமே காவிரி நீர் பிரச்சனையால் பாதிப்படைந்திருக்கின்றன என்று 19 ஒரு அறிக்கையை